ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எங்கள் ஜிஞ்சர் வந்து 3 குழந்தைகளுக்கும் பால் கொடுத்துட்ருக்குது. அது என்ன தான் சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிட்டாலுமேவும் தாயிட்ட இன்னும் பால் குடிச்சிட்ருக்குதுங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாவம், கிட்டத்தில் போனால் அதுகளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். தள்ளி நினைவும் பாருங்கள் எப்படி பால் குடிக்குதுன்னு பாருங்கள். இப்படி தானே நம்ம பிள்ளையிலே நம்ம பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துருப்போம். இந்த ஜிஞ்சர் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கு வந்து இது 4வது டைம் குட்டி போட்டிருக்கு. ஒவ்வொரு டைமும் 4 குட்டி. அப்போ 4 தடவைனா நானாக 16 குட்டி போட்டிருக்குது. 16 குட்டிகளை இப்போ ஒத்த குட்டி காணும். ஒரு குட்டி நல்லா ஒயிட்டாக இருக்கும், அந்த குட்டியை காணும். அந்த குட்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு அப்படியே அதுகளை பால் கொடுத்துட்டு ஒரு நேரம் என்ன செய்ய விடுனா அப்படியே நாக்கிட்ட நீவி விடும். கொஞ்சம் நம்ம எப்படி கொஞ்சுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க பார்த்தீங்களா. நம்மளும் குழந்தைகளை இப்படி தான் பெற்று வளர்த்து வால்மையாக்கி ஒவ்வொரு டைம் எனக்கு இந்த ஜிஞ்சரை பார்க்குற வட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு தாய்மையாக இருக்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்படி தானே நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பாருங்கள், அந்த குட்டி வந்து பாருங்கள், அந்த பூனையை வந்து அம்மா பூனையை வந்து அப்படியே இது பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஞ்சருமே வந்து அப்படியே குட்டிகளை வந்து தடவி கொடுக்கும். இந்த ஒரு பூனை வந்து பால் குடிச்சிருச்சு போல். இன்னும் அந்த 2 பூனை வந்து பால் குடிச்சிட்ருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோலாம், அதாவது நம்ம சொல்கிறோம் மிருகங்கள் மனிதர்கள்னு சொல்லிட்டு, மிருகங்கள் மனிதர்கள்னு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க. அதுங்களுக்கு பேச முடியாது, அவ்வளோதான். மற்றபடி உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மனுஷாளுக மாதிரி தான். பாருங்கள், அது 2ம் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு வீட்டுக்குள்ளே போகவே மனசில்லை. அவ்வளோ ஒரு இதாக எவ்வளோ பாசமாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சின்ன குழந்தையில இப்படி தானே கண்ணே மணியே செல்லமே என் பட்டுக்குட்டி அப்படிலாம் வந்து நம்ம கொஞ்சிருப்போம். நம்மளாம் வந்து வாய்கிட்ட பேசி நம்ம கொஞ்சிரும். அதுகளுக்கு அந்த ஒரு பேச்சு திறமை இல்லை, பேசும் ஆற்றல் இல்லை. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த மௌனமான மொழியிலே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது குட்டியை வந்து என்ன சொல்கிறது தடவி கொடுக்குதுங்கன்னு பாருங்கள். எங்கே போனாலும் சரி, எங்கே சாப்பிட்டாலும் சரி இங்கே வந்துடும். ஊடாலே குட்டி எங்கேயோ பூனை வந்து 7 வீட்டுக்கு மாற்றுன்னு சொல்லுவாங்க. ஊடாலே ஒரே ஒரு தடவை மட்டும் குட்டியை மாற்றி வச்சுருந்தது. ஆனால் குட்டியெல்லாம் வந்து அதில் தான் ஒரு குட்டி காணாமல் போயிடுச்சு. குட்டியெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு வந்ததுங்க. திருப்பி எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துருச்சு. இந்த குட்டிகளுக்கு நான் இந்த பிளேட்டில் இப்போ சாப்பாடு இல்லை அப்படின்னா அது வந்து கத்தும். ஜிஞ்சர் வந்து கத்தும். கத்தி என்னை முட்டி வந்து வெளியில் கூட்டு வந்து காட்டும். ஏன்னா பிளேட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். பரவாயில்ல, தான் குட்டிகளுக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறத வந்து என்னை வச்சு அப்படியே மூஞ்சி வச்சு உரசி வந்து கேட்டுக்கிட்ட வந்து நிற்கும். இது வந்து எங்களுக்கு வந்து கொல்லப்புற கேட்டு, மெயின் கேட்டு முன்னாடி இருக்குது. இந்த சைடு இந்த பூனை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே கொஞ்சம் கச்சன்னு கிடக்கும். இதுலாம் எல்லாம் தான் ஒழுங்குபடுத்தி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனைக்குட்டி இருக்கிறதுனால பூரா அங்கிட்டு விளையாண்டு அப்படியே போட்டுரும். சரி இருக்கட்டும் அப்படின்னு நானே போட்டேன். இந்த கிச்சன் கேட் இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து இந்த கேட்டை பூட்டிடுவேன். இந்த கேட்டுக்கிட்ட நின்று நீ அப்படியே நினைக்கணும் அப்படின்னா உரசும். என்ன அப்படின்னா பிளேட்டில் சாப்பாடு இல்லை. இப்போ தான் வச்சேன், பிளேட்டில் சாப்பாடு வச்சேன். தயிர் சாதம் தான் பேசி வச்சுருக்கிறேன். சாப்பிட்டுச்சுங்க. ஆனால் என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த தாய்ப்பால்னு ஒன்று வந்து அது வந்து இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்கிட்ட இருக்கும். 3 மாதத்துக்கு மேலேயே தான் இருக்கும். நான் குட்டி இதெல்லாம் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்பேன். இதுக்கு குட்டி போட்டதெல்லாம் போட்டிருப்பேன். பாருங்களேன், அது எந்த அளவுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவோ மனித இனத்தில் கூட நிறைய பேர் வந்து தவறான முறையில் குழந்தைய பெற்றுட்டு குழந்தைய குப்பைத்தொட்டில் போட்டு போயிடுறாங்க. ஆனால் இது பார்த்திங்களா, இது 4வது தடவை குட்டி போட்டிருக்குது. ஒரு பூனை எத்தனை தடவை குட்டி போடுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து 3வது தடவை. ஆமாம், இது 3வது தடவை. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எங்கே குட்டி போட்டுச்சுன்னு தெரியாது. முதல்ல ஒரு 4 குட்டி, அப்போ 3வது தடவையாக வந்து எங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு டைம் எங்கே போட்டதுன்னு தெரியல. மொத்தம் 12 குட்டி, 16 குட்டின்னு சொல்லிட்டேன். 12 குட்டியை போட்டிருக்கு. 3 தடவை குட்டி போட்டுருச்சு. இனிமேல் அது குட்டி போடுமா இல்லை அதுக்கு ஏஜ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து மனுஷ இனமே குழந்தைகளை குப்பைத்தொட்டில் போட்டுட்டு போகிற காலத்தில் இது தான் குட்டிகளுக்கு அங்கிட்டு எங்கிட்டாவது திரிஞ்சு ஒளிஞ்சி நாய்க்காடுக்கு வேறு இப்போ ரோட்டு காட்டில் தெரியுது. நாய்களுக்கு பயந்து செஞ்சு இங்கிட்டு ஒளிஞ்சி தான் குட்டிகளை சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்து அந்த கொஞ்சோண்டு ஜிஞ்சருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுன்னுலாம் இருக்காது, இதாக தான் இருக்கும். அது இருந்தும் அது ரத்தத்தை தான் குட்டிகளுக்கு பாலாக கொடுக்குது பாருங்கள். இந்த அபூர்வ காட்சியெல்லாம் உண்மைக்கிடையும் எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில்லை. அந்த குட்டியை பால் குடிக்கிறது, இது குட்டிகளை நீவி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்தா நான் நிறைய டைம் பார்ப்பேன்.
நிறையா டைம் பார்ப்பேன், நிறையா மெய்மருந்து அப்படியே நிற்பேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட கேட்பாங்க, என்ன அப்படியே பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கெலாம் இந்த பாக்கியம் இல்லைங்க. எங்கள் அம்மாலாம் என்னை இப்படி வளர்க்கவே இல்லை. நான் பிறந்த உடனே எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த ஒரு பாக்கியம் எல்லாமே போயிடுச்சு. அப்பாவுமே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவுமே இல்லை. அம்மா அப்பா 2 பேர் உயிரோடு இருக்காங்க. ஆனால் யாருமே என்னையை வளர்த்தது கிடையாது. பாட்டி தாத்தா வீட்டில் இருந்தால் நான் வளர்ந்தேன். எனக்கு இந்த குட்டியை வந்து இந்த தாய் வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்குறப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு நினச்சிட்டு ஒரு ஏக்கமாக இல்லை அது என்னன்னு தெரியல. இதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இதை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் என் பிள்ளைகளை நான் நல்ல முறையில் தாங்க வளர்த்தேன். நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம தாய் தகப்பு இல்லாமல் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி என் பிள்ளைகளுக்கு வந்து அன்பை கொட்டி கொடுத்து தான் வளர்த்தேன். சரிங்களா? ஆனால் நமக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிறப்போ என் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இல்லை இதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாக ஒரு பிரமிப்பாக எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்த விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. அப்படியே குட்டிகளுக்கு பாருங்கள், அது கொடுத்துட்டு செஞ்சுட்டு எவ்வளோ அழகாக இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எங்கிட்டாவது போய் இப்போ சாப்பிட்டு வந்ததெல்லாம் ரத்தமாக சாப்பிட்டு வந்து கொஞ்சம் பால் ஊறி இருக்கு போல் இருக்குது, கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கிட்டாவது போய் சாப்பிட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து குட்டிகள் பாலை கொடுத்துட்டு அப்புறம் வரும். நான் வந்து வீட்டில் தயிர் சாதம் பால் சாதம் என்னைக்கா நான்வெஜ் எடுத்தால் மட்டும்தான் வைப்போம். அது என்ன தான் நம்ம வீட்டில் பூனைக்கு சாப்பாடு கொடுத்தாலும் வெளியில் போய் எதாவது சாப்பிடணும்னு நினைக்குங்களே. அதனால் போயிட்டு நான் ஸ்டே பண்ணுறது எங்கள் வீட்டில் தான் இருக்கும். நைட் எங்கள் வீட்டில் தான் தங்கும், செய்ய எல்லாம் பார்க்கும். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.